வானிலை செய்திகளை வழங்குகிறார் வர்ஷினி. வணக்கம். தற்போது கிடைத்துள்ள செயற்கைக்கோள் புகைப்படத்தின்படி தமிழகத்தின் சில மாவட்டங்களில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். கடலோர கர்நாடகா மற்றும் கேரளா பகுதிகளிலும் வானம் மேகமூட்டத்துடன் காட்சியளிக்கும். அடுத்ததாக காற்றின் திசை குறித்து பார்க்கலாம். தமிழகத்திற்கு தென்மேற்கு மற்றும் மேற்கு பகுதியிலிருந்து காற்று வீசக்கூடும். தொடர்ந்து மழை பொழிவு குறித்து பார்ப்போம். கடலோர கர்நாடகாவில் பலத்த மழை பெய்ய வாய்ப்புள்ளது. தமிழகத்தின் வடக்கு மற்றும் உள் மாவட்டங்களில் ஓரளவு மழை பெய்ய வாய்ப்புண்டு. இனி தமிழகத்தின் முக்கிய நகரங்களின் வெப்பநிலை குறித்து பார்ப்போம். தமிழகத்தில் வெப்பநிலை அதிகபட்சமாக 33 முதல் 37 டிகிரியும் குறைந்தபட்சமாக 25 முதல் 28 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையாக காணப்படும். கன்னியாகுமரியில் அதிகபட்சமாக 33 டிகிரியும் குறைந்தபட்சம் 25 டிகிரியும், மதுரையில் 26 முதல் 36 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையுடன் லேசாக மழை பெய்ய வாய்ப்புள்ளது. கோவையில் அதிகபட்சமாக 35 டிகிரியும், திருச்சியில் அதிகபட்சமாக 36 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையுடன் வானம் ஆங்காங்கே மேகக்கூட்டங்களுடன் தென்படும். சென்னையை பொறுத்தவரை 28 முதல் 35 டிகிரி வரை வெப்பநிலை பதிவாகும். இனி நாட்டின் முக்கிய நகரங்களின் வானிலை குறித்து காணலாம். திருவனந்தபுரத்தில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். 24 முதல் 34 டிகிரி வரை வெப்பநிலை பதிவாகும். பெங்களூருவில் 20 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையுடன் லேசாக மழை பெய்ய வாய்ப்புள்ளது. கோவாவில் அதிகபட்ச வெப்பநிலையாக 34 டிகிரியும் குறைந்தபட்சம் 23 டிகிரி செல்சியஸும், ஹைதராபாத்தில் அதிகபட்ச வெப்பநிலையாக 38 டிகிரியும் குறைந்தபட்சம் 25 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகும். மும்பையில் 26 முதல் 33 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையுடன் லேசாக மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அகமதாபாத்தில் 28 முதல் 40 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகும். போபாலை பொறுத்தவரை அதிகபட்சம் 42 டிகிரியும் குறைந்தபட்சம் 28 டிகிரி வெப்பநிலையும், கொல்கத்தாவில் 29 முதல் 39 வரை வெப்பநிலை பதிவாகும். தலைநகர் டெல்லியில் அதிகபட்ச வெப்பநிலையாக 42 டிகிரி செல்சியஸும் வானம் தெளிவுடன் காட்சியளிக்கும். ஸ்ரீநகரை பொறுத்தவரை அதிகபட்சமாக 27 டிகிரியும் குறைந்தபட்சம் 14 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை காணப்படும். இனி உலகின் பல்வேறு நகரங்களின் வானிலை குறித்து காணலாம். லாஸ் ஏஞ்சல்ஸில் 18 முதல் 26 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை பதிவாகும். வாஷிங்டன் டிசியில் அதிகபட்சம் 28 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையுடன் மழை பெய்ய வாய்ப்புள்ளது. நியூயார்க் நகரை பொறுத்தவரை அதிகபட்சம் 27 டிகிரியும் குறைந்தபட்சம் 19 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும், டொரண்டோவில் 14 முதல் 19 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையுடன் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். ஆஸ்லோ நகரை பொறுத்தவரை அதிகபட்சமாக 18 டிகிரியும் குறைந்தபட்சம் 10 டிகிரியுடன் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். லண்டனில் 9 முதல் 16 டிகிரி செல்சியஸுடன் ஆங்காங்கே மேகக்கூட்டங்கள் தென்படும். பாரிஸில் அதிகபட்சம் 22 டிகிரியும் குறைந்தபட்சம் 15 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகும். ரோம் நகரை பொறுத்தவரை 19 முதல் 27 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையுடன் லேசாக மழை பெய்ய வாய்ப்புள்ளது. ரியாத் நகரில் அதிகபட்சம் 42 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையுடன் வறண்ட வானிலையே காணப்படும். மேலும் அனுராதபுரத்தில் 26 முதல் 31 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை பதிவாகும். இத்துடன் வானிலை செய்திகள் முடிவடைகின்றன. நன்றி.